நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதான ரவுடி சிசிங் ராஜா என்கவுண்டரில் சுட்டுக் கொலை. பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் கடந்த ஜூலை 5ஆம் தேதி பெரம்பூரில் உள்ள அவரது வீட்டருகே கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்டார். இக்கொலை சென்னையை மட்டுமல்லாமல் தமிழகத்தையே உலுக்கியது. இந்த விவகாரம் தொடர்பாக செம்பியம் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தினர். இந்த நிலையில் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தேடப்பட்டு வந்த முக்கிய நபரான ரவுடி சிசிங் ராஜா ஆந்திராவில் நேற்று கைது செய்யப்பட்டார். அவரை சென்னை அழைத்து வந்த நிலையில் போலீசார் விசாரணையில் கத்தி மற்றும் துப்பாக்கி உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களை சென்னை நீலாங்கரை பகுதிகளில் உள்ள அக்கரை கெனல் கிராஸ் பகுதிகளில் மறைத்து வைத்துள்ளதாக தெரிவித்துள்ளார். இதையடுத்து ஆயுதங்களை பறிமுதல் செய்ய சிசிங் ராஜாவை போலீசார் அழைத்து சென்றதாக கூறப்படுகிறது. அப்பொழுது அங்கு மறைத்து வைத்திருந்த பட்டாக்கத்தியை எடுத்து போலீசாரை வெட்ட சிசிங் ராஜா முயற்சி செய்ததாகவும், இதனால் தற்காப்பிற்காக போலீசார் துப்பாக்கியால் 2 முறை சுட்டதாகவும், அப்பொழுது அவர் சம்பவ இடத்திலேயே ரவுடி சிசிங் ராஜா உயிரிழந்ததாகவும் கூறப்படுகிறது. இதையடுத்து உயிரிழந்த ரவுடி சிசிங் ராஜாவின் உடல் சென்னை ராயப்பேட்டை மருத்துவமனைக்கு உடற்கூராய்வு பரிசோதனைக்காக கொண்டு வைக்கப்பட்டுள்ளது. மேலும் என்கவுண்டர் செய்யப்பட்ட சம்பவ இடத்தில் காவல்துறை உயர் அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இச்சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நியூஸ் 21 செய்திகளுக்காக திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் சரவணன்.